பிரைஸ் தி லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 86:11 வசனம். கர்த்தாவே, உமது வழியே எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். ஆமென். இது தாவீது ஒரு விண்ணப்பமாய் பாடின சங்கீதம். ஒரு விண்ணப்பமாய் அவரிடத்துல இயேசுவிடத்துல கேட்ட, கர்த்தரிடத்தில் கேட்ட சங்கீதம். இன்றும் நம்ம இந்த விண்ணப்பத்தை நம்ம கேட்போம். கர்த்தாவே, உமது வழியே எனக்கு போதியும். அவரோட வழியில தான் நம்ம நடக்கிறோமா என்பது அவரிடத்துல கேட்கணும். நம்மள நம்ம அவரோட வழியில தான் நடக்கிறோன்றதை உறுதிப்படுத்தணும்னா அது அவரிடத்துல தான் கேட்கணும். நம்மளோட வழியில போனா தோல்வி, வெற்றி எல்லாம் வரும். ஆனா ஆண்டவர் வழியில போகும்போது தோல்வியே கிடையாது, வெற்றி மாத்திரம்தான். இடுக்கலான வாசல் வழியாய் பிரவேசித்து இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசித்தாதான் பரலோக ராஜ்யத்தை அடைய முடியும். கர்த்தாவே, உமது வழியே எனக்கு போதியும். யார் வழி? அவரே வழி. இயேசுவே வழி. அவருடைய பாத சுவட்டுல நம்ம நடக்கணும். அவரே வழியும் ஜீவனும் சத்தியமுமாய் இருக்கிறார். நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். சத்தியத்துல நடக்கணும். சத்தியம் எது? இந்த வார்த்தை. இந்த வார்த்தை தான் சத்தியம். இந்த வார்த்தை ஜீவன் உள்ளதா இருக்கிறது. இந்த வார்த்தை ஒருத்தனை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. இந்த வார்த்தையில தான் நம்ம நடக்கணும். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். இருதயம் அங்கெங்கும் அலையிற இருதயம்லாம் ஒருமுகப்படட்டும். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி, அவருடைய நாமத்திற்கு மாத்திரம் பயப்படணும். உலகத்துல யாருக்கும் பயப்படக்கூடாது. உலகத்துல யாருக்கும் பயப்படக்கூடாது. உலகத்தான் அல்லா, நீங்கள் உலகத்தான் அல்ல. நான் உலகத்தான் அல்லாதது போல் நீங்களும் உலகத்தான் அல்ல என்று ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றார். உலகத்தை உலகத்தை ஆளுகிறவன் யாரு? பிசாசு. அவன் வந்து நம்மளிடத்துல ஒண்ணும் இல்லைன்னு பார்த்துட்டு வெக்கப்பட்டு ஓடணும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். இயேசுவின் நாமமே மேலான நாமம். அவர் நாமத்துல எல்லாமே உண்டு. அவர் நாமத்துல சுகம் உண்டு, ஜீவன் உண்டு. அவர் நாமத்துல விடுதலை உண்டு. இயேசு நாமம் மாத்திரம் உயரணும். அவர் நாமத்திற்கு மாத்திரம் அடிபணியணும். அவர் நாமத்திற்கு மாத்திரம் பயந்திருக்கணும். தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போமா? இசப்பா, அந்த காலை பொழுது நீர் கொடுத்ததற்காக நன்றி. இசப்பா, அந்த நேரத்திலும் இசப்பா அந்த விண்ணப்பத்தை உம்முடைய சமூகத்தில் ஏறெடுக்க நீர் பாராட்டின கிருபைக்காகவும் உம்முடைய தயவிற்காகவும் நன்றி தகப்பனே. இசப்பா, உமது வழியில எங்களை போதித்து நடத்தி செல்லுங்கப்பா. இசப்பா, உம்முடைய சத்தியத்துல நாங்க நடக்க இன்னைக்கு நாங்க அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. எங்களை நீர் வழி நடத்தி செல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர், சத்திய ஆவியாகிய நீர் வரும்போது சகல சத்தியத்துக்களும் நடத்துவேன் என்று சொன்ன தேவன், நீரே சத்தியரா இருந்து எங்களை நடத்துங்கப்பா. இயேசுவே ஸ்தோத்தரிக்கும். இயேசப்பா, இயேசப்பா, இன்னும் உம்முடைய சத்தியத்துல இயேசப்பா நடக்க, இன்னும் உம்முடைய சத்தியத்தை ஆராய்ந்து அறிய எங்களுக்கு ஞானத்தையும் ஆவியானவருடைய பலத்தையும் தாங்க ராஜா. இயேசப்பா, நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி, இயேசப்பா உம்முடைய நாமத்திற்கு மாத்திரம் பயந்திருக்கும்படி இயேசப்பா என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். இயேசப்பா, வீணான சிந்தனைகள் இயேசப்பா இந்த இருதயம் முழுவதும் இயேசப்பா நீர் உம்முடைய அன்பால நிரப்பும். இயேசப்பா ஸ்தோத்திரிக்கும். நீர் அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடையவர் ராஜா. இசப்பா, அதை நாங்கள் எண்ணி இசப்பா பாவத்திற்கு விலகி இசப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். இசப்பா, உம்முடைய நாமத்திற்கு மாத்திரம் பயந்திருக்க கிருபை செய்யுங்க. இசப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். இசப்பா, அந்த உலகத்தை அல்ல தகப்பனே. இசப்பா, உண்மை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இசப்பா, நீர் எங்களை வழி நடத்தி செல்லுங்க. மீட்பெரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். 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 Praise the Lord. Good morning. Have a blessed day. Thank you.